மட்டும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே வீற்றிருக்கிறது. தேவ பிள்ளைகளை கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு பேசுவாராக. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 8வது அதிகாரம் 966வது பக்கம், 966 966வது பக்கம். எசேக்கியேல் 8வது அதிகாரத்தை அதனுடைய 17, 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனமாய் என்னோடு கூட வேதத்தை கவனிப்போம். தேவன் நம்மோடு இந்த காலவேளையில பேசுவாரார். எடுத்தவர்கள் ஆமென் சொல்லுங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூத வம்சத்தால் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினாலும் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள். என்னை அடிக்கடி கோபம் மூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடித்திருக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதும் இல்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். ஆமென் சொல்லுங்க. 18வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாமா? ஆமா, டிவியில கூட நீங்க பார்த்து வாசிக்கலாம். ஆமா, 18வது வசனத்தை போடுங்கப்பா. ஆகையால் நானும் உக்கிரத்தோடு காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதும் இல்லை. அவர்கள் மகா சத்தமா என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் நான் செவி கொடுக்க மாட்டேங்கிறார். நான் அவர்கள் மேல் கோபமா இருக்கேங்கிறார். அவர்கள் மேல் நான் இறங்குவதில்லை. சோத்திரம். பாருங்க, தேவனுடைய வைராக்கியத்தை, தேவனுடைய காரியங்களை இங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏன் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டார்? ஏன் நம்ம மேல் அவர் கோபமா இருக்கார்? இந்த கோபத்திற்கு காரணம் என்ன? அவர் கோபத்தோடு நடத்துவாராம். அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன், அவர்களுக்காக நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன். அவர்கள் என்ன கூப்பிட்டாலும் நான் கவனிக்கவே மாட்டேன், கேட்கவே மாட்டேன். மறுக்கிறார். நல்லா கவனிங்க. இது தேவ பிள்ளைகளை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, வாசர் ஏதாவது ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுங்க வாசர்ங்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ தலையாகாமல் வாளாகாமல் தலையாகுவா. நீ அங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, இங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு. உன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும், கடன் பிரச்சனை எல்லாம் மாறிடும். அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு 4 ஆறுதல் வார்த்தை சொல்லுங்க வாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரணும்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை, அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செஞ்சுட்டாவே மற்ற ஆசீர்வாதம் எல்லாம் நம்ம நோக்கி வந்துடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இந்த எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்துல அத கர்த்தர் இன்னைக்கு பாரத்தோடு நம்மோடு பேசுகிற காரியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு தெளிவா பேச விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, பல நேரங்கள் நம்ம சொல்லுகிற காரியம் தான். ஏன் கர்த்தர் கேட்கவே மாட்டார்? கர்த்தர் எனக்கு மட்டும் செய்யவே மாட்டார். ஆமா, என் வாழ்க்கை மட்டும் இது நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் துன்பம் பிரச்சனை தொடர்ந்து வருது. அவர் நான் சொல்ற ஜெபத்தை கேட்கிறதே இல்லை, அவர் மேல இரக்கமாவே இல்லை அப்படின்னு நம்ம அவரை நோக்கி சொல்ற அந்த சத்தம், அந்த வார்த்தை, இந்த காலை நேரத்துல கர்த்தர் அதற்கான பதிலை கொடுக்க விரும்புகிறார். ஏன் கேட்க மாட்டார்? ஏன் செவி கொடுக்க மாட்டார்? ஏன் நம்ம எடுக்கிற பிரயாசம் எல்லாம் ஏன் அது அவன் கேட்க மாட்டேங்குது? அது வீணா போகுது. அதற்கான பதில் ஏன் இல்ல? அல்லேலூயா. அந்த காரியத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா
நம்முடைய வாழ்க்கையில ஆமென், நம்ம ஜெபத்திற்கு அவர் கேட்கிற ஆண்டவர். வசனம் சொல்லுது, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து, ஆமா அவன் எட்டாவதுமாக பெரிய காரியங்களை நான் அவனுக்கு என்ன செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போகிறீங்க? ஆமா, நீ அறியாததும் நீ எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன். சங்கீதம் 91:15-14 அதுல வாசிக்கும் போது அவனை நான் கூப்பிடுவான், நான் மறுவுத்த அருள் செய்வேன், ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா சொல்லுங்க. 120வது சங்கீதம் 1ஆம் வசனத்தில், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இப்படி நிறைய வசனங்களை அவர் நமக்கு செவி கொடுக்கிறதும் மறுவுத்து அருள் செய்வோம், நமக்கான பதில் கொடுக்கிற காரியங்கள் நிறைய வசனங்களை பார்க்க முடிகிறது. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், என் கண்கள் அவனுக்கு தப்ப விடுவதில்லை, நான் அவனுக்கு இரங்கம் செய்வதில்லை, அவன் என்ன சத்தமால் கூப்பிட்டாலும் நான் அவனுக்கு செவி கொடுக்கிறதில்லை, நான் மேல் கோபமா இருக்கேன் அப்படிங்கிறார். கர்த்தர் நம்ம எப்படி இருக்கிறாரா? அப்படி என்ன பாஷா நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறீங்களா? புருஷன் தான் அடிக்கடி கோவப்படுவான், சொந்தக்காரன் தான் அடிக்கடி என்ன செய்வான்? கோவப்படுவான், என் மேல கோபமாவே இருப்பான். ஆண்டவருமா என் மேல கோபமா இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. என் மருமக தான் என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுகிற கோவப்படுறா, என்னை புரிஞ்சுக்க மாட்டா, என் புருஷனே என்னை புரிஞ்சுக்க மாட்டா, மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டா, என் உறவுகளை என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்குது, கத்திரமா என்னை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஏன் என் ஜெபம் கேட்கப்படுது? ஏன் என்னுடைய எடுக்கிற பிரயாசங்கள் ஏன் அது எனக்கு ஜெயமா இல்ல? அதற்கான ரீசன் என்ன? அதுக்கான காரணம் என்ன? சோத்திரம். வேகமா இந்த பகுதியில் இருக்கிற 4 காரியம் இன்னைக்கு நம்மளோடு தேவன் பேசுகிற தலைப்பு, பிரயாசப்பட்ட ஜெபத்தில் ஜெயம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, பிரயாசப்பட்ட ஜெபத்தில் ஜெயம் இல்லை. பிரயாசப்பட்ட காரியத்தில் ஒரு ஜெயம் இல்ல, ஒரு விடுதலை இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல, நன்மை வரல. அதுக்கு காரணம் என்ன? ஏன் கர்த்தர் இப்படி செய்கிறார்? ஏன் அவர் கோபமா இருக்கிறார்? ஏன் கோபத்தோடு நடத்துகிறார்? ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டார்? ஏன் செவி கொடுக்க மாட்டார்? ஏன் மறுக்கிறார்? காரணம் என்ன? அதனுடைய 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்பர் 1, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரப்படுத்துகிற அருவருப்பு. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரப்படுத்துகிற அருவருப்பு. ஏன் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார்? ஏன் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார்? ஏன் அவர் மேல் நம்ம கோபமா இருக்கிறார்? அவருடைய சமூகத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற அருவருப்பான காரியங்கள் நமக்குள் இருக்கிறது. அந்த அருவருப்புகள் நம்மளை விட்டு போனாதான், நாம் அவருடைய பரிசுத்த சமூகத்திற்குள் போனால் மாத்திரம்தான் அவர் நம்ம ஜெபத்தை கேட்பார், அவர் நமக்கான விடுதலை கொடுப்பார், அவர் நம்மை நோக்கி இரக்கமா இருப்பார், நம்ம கவனமா இருப்பார், நம்ம வேண்டிக் கொண்டது எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய முதல் ரீசன் என்ன? என்னை சமூகத்தை விட்டு பிரிக்கிற சில அருவருப்புகள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர், எங்க வீட்டுல ஒரு அருவா கூட இல்ல பாஸ்டர் இருக்கிறீங்களா? நான் அதை சொல்லுங்க. அருவருப்பு, பிடிக்காத சில விஷயங்கள், தேவன் விரும்பாத சில விஷயங்களை நம்மை விட்டு மாற்றினால் தான் நாம் தேவனோடு நெருங்க முடியும். அந்த தேவன் நம்மோடு நெருங்க முடியும். நமக்கு சொல்றத அவர் கேட்க முடியும். அவர் நம்ம கூப்பிடுகிற காரியத்திற்கு பதில் கொடுக்க முடியும்.
நம்மை தேவ சமூகத்தில் சேர விட மாட்டேங்குது, அவருடைய சமூகத்தில் வர விட மாட்டேங்குது, அவருடைய பக்கத்தில் நம்மை நெருங்க விட மாட்டேங்குது. பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நம்மை தூரப்படுத்துகிற சில அருவருப்புகள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. நிறைய வசனங்களை இன்னைக்கு வாசிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. சில காரியங்களை வேகமா சொல்ல போகிறோம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை. தேசத்திலே லட்சையான புரட்சிக்காரரும் இருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்துவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படி எல்லாம், என்னது, கர்த்தர் துரத்திவிட்டவைகளை மீண்டும் இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சேர்த்து கொண்டார்கள். புரியலையா? நான் சொன்னது வழங்கலையா? எதெல்லாம் நம்மை விட்டு இதெல்லாம் வேண்டாம், அருவருப்புகள், இது ஆகாத என்று எதெல்லாம் தள்ளி விட்டாரோ அதை ஜனங்கள் மீண்டும் சேர்த்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஜெபம் கேட்க முடியல. நம்ம விட்டு போனத, வேண்டாம் என்று தள்ளினத, கலைந்து போட்டத, அழித்து போட்டத மீண்டும் நம்ம சேர்த்துட்டோம். ஹலோ, நல்ல உற்சாகமா உட்காருங்க எல்லாரும். நல்ல விழிச்சு என்னை பாருங்க. கண்ணை மூடி யாரும் ஜெபம் பண்ண வேண்டாம், பாரப்பட வேண்டாம். உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். நல்ல உஷாரா உட்காருங்க, உற்சாகமா உட்காருங்க, நல்ல நிமிர்ந்து உட்காருங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு மாதிரி சோகமா உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேச மாட்டார். நீங்க துக்கமா உட்கார்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேச மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா சந்தோஷமா பேசுவார். நீங்க சோகமா இருந்தீங்கன்னா கர்த்தர் சோகமா பேசுவார். என்ன? ஆமென், அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எப்படி வார்த்தையை கேட்கிறீங்களோ அப்படிதான் இங்கிருந்து வரும். நீங்க எப்படி வாஞ்சியா இருக்கிறீங்களோ அப்படிதான் இங்கிருந்து வரும். இது பாஸ்டர் கிட்டயோ, இது தேவகிட்டயோ, சபைகிட்ட இருக்கிற குறை அல்ல, உங்ககிட்ட இருக்கிற குறை, நம்ம கிட்ட இருக்கிற குறை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, பரிசுத்த சமூகத்தை விட்டு தூரப்படுத்துகிற அருவருப்புகள் எது வேண்டாம்னு தள்ளப்பட்டதோ, எது வேண்டாம்னு கர்த்தர் தள்ளி வச்சாரோ அதை ஜனங்கள் சேர்த்து கொண்டாங்க. உலகம் வேண்டான்னு சொன்னாரா? உலகம் வேண்டான்னு சொன்னாரா இல்லையா? இப்படிங்கிறீங்க, இப்படியா அப்படியா? உலகம் வேண்டான்னு சொன்னாரா? உலகத்தின் கிரியைகள் வேண்டான்னு சொன்னாரா? இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வெறுத்துட்டோமா? அதை தள்ளி போட்டோமா? தள்ளி போட்டோமா இல்லையா? தள்ளி போடல, தள்ளி போடல. ஆமென் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட்க்கு வரும்போது நான் அதை விவரமா உங்களோட சொல்றேன். சில அருவருப்புகள், அவர் வேண்டாம்னு சொன்ன, தள்ளி போட்ட அருவருப்புகளை ஜனங்கள் சேர்த்து கொண்டார்கள். எதெல்லாம் வேண்டாம், இந்த அருவருப்பு வேண்டாம், இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று தள்ளி வச்ச அருவருப்புகளை எல்லாம் சேர்த்து கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் அருவருப்பு? எதெல்லாம் அருவருப்பு? நீங்க சோத்திரம் உதாரணமா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 7 அருவருப்புகளை சொல்றார் சாலமோன். அவன் 7 அருவருப்புகளை சொல்றார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலிருந்து 19ஆவது வசனம் முடிய கிட்டத்தட்ட 7 அருவருப்புகளை சொல்றார். ஒவ்வொன்றா நம்ம வாசிக்க போறோம். வாசிங்க. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண். ஒவ்வொன்றா வாசிங்க. சரி, கவனிங்க. முதல் அருவருப்பு என்ன சொல்றார்? மேட்டிமையான கண், பேய் கண்ணு, பெருமையான கண்ணு. இன்னைக்கு தேவனோடு சேர்க்க விடாமல், தேவ சமூகத்தில் இணைக்க விடாமல் சில கண்ணு இருக்கு பாருங்க. பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, பெருமை கண்ணு. கண்ணே பெருமை, மேட்டிமை, உலகத்தினுடைய மேட்டிமை, உலகத்தின் மேல பார்க்கிற ஆசை கண்ணு. ஹலோ, பார்க்கறதெல்லாம் வேணும், பார்க்கறதெல்லாம் வேணும். ஆடி வேற வந்துருச்சு. ஹலோ, வீட்டுல 200 பட்டுப்புடவை இருக்கு, இருந்தாலும் ஆடி வந்தா போய் எடுத்தாகணும்.
வேலைக்கு போயிட்டு வரும்போது அந்த ஜவுளிக்கடையில தொங்கி இருந்த சாரிய பார்த்துட்டு நம்ம ஆளு எப்படா போய் திரும்ப அந்த ஜவுளிக்கடையில போய் அந்த சாரி எடுப்போங்கிற மாதிரி நம்ம கண்ணு போகுது பாருங்க. 70 சாரி இருந்தாலும் 71வது வாங்கி போடணுங்கிற ஒரு கண்ணு இருக்கு பாரு. அவ வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிறானோ, அவ கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கட்டிறானா. அல்லேலூயா சொல்லுங்க. மேட்டிமை கண், பெருமையின் கண்ணு. ஹலோ, கர்த்தர் அதை நம்மை தூரப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. லோத்து அழிந்து போவதற்கு காரணம் என்ன? லோத்துவின் குடும்பம் அழிந்து போற காரணம் என்ன நினைக்கிறீங்க? கண்ணுதான். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிங்கன்னா, அவள் ஏறெடுத்து பார்க்கறாளே ரொம்ப டேஞ்சரான பிரச்சனை. எதை எடுத்து பார்த்து? உலகத்தை, உலக காரியங்களை ஏறெடுத்து பார்த்து. அல்லேலூயா. அந்த சோதம் கோமரா அவ கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சதா? அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பசுமையா தெரிஞ்சது. அது நீர்வளம் பெருகினதா தெரிஞ்சது. அது கண்ணுக்கு இனிமையா தெரிஞ்சது. ஆப்பு வச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆதாம் ஏவை உண்டாக்குறதுக்கு அப்புறம் சொன்னாரு, நீ கண்ணை ஜாக்கிரதை வச்சுக்க. நான் சொல்றத மட்டும் மேல கண்ணை வெயி, நான் சொல்லாத மேல கண்ணை வச்ச பிரச்சனை ஆயிரும். நம்ம ஆளு என்னன்னா, எதுல வைக்க கூடாதோ அதுலதான் கண்ணை வைப்பாங்க. எது செய்யக்கூடாதோ அதுதான் செய்வாங்க. எது வேண்டான்னு சொல்றோமோ அதைத்தான் செய்வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கிற அந்த மேட்டிமையான கண். 2வது வாசிங்க. பொய் நாவு. அதாவது என்னதுங்க? வாய திறந்தாவே அதுதான் பெரிய பிரச்சனை. அதுதான் தேவனை விட்டு பிரிக்கிற விஷயம். அதான் தேவனை தூரப்படுத்தணும். அதைத்தான் சொல்றது. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க அப்பா சொல்லுவார் அழகா, நம்ம பெரியப்பா சொல்லுவார், நம்ம பொய் சொன்னா பரிசுத்த பொய், அவன் பொய் சொன்னான்னா ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது புரியலையோ? நம்ம பொய் சொன்னா அதுல பெரிய தப்பு, அவன் பொய் சொன்னானா அது தப்பு தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அவனை விட நம்ம தான் அதிகமான பொய் சொல்றது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆம், சர்ச்சுக்கு ஏன் வரலைங்கிறதே பொய். நிறைய நேரங்கள் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. பொய். நான் வாய திறந்த நாக்குல எலும்புல பாத்தீங்களா, அது எப்படி வேணா என்ன செய்யும்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நம்ம 1000 பொய் சொல்லி கல்யாணம் வேற பண்ணிட்டுமா? ஹலோ, நம்ம பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொய்யிலே ரசிக்கப்பட்டு பொய்யிலேயே பைபிள் படிச்சு பொய்யிலேயே ஜெபம் பண்ணி பொய்யிலேயே சர்ச்சுக்கு வந்து பொய்யின்னு வரதா புகழ வரதான் தெரியல. ஹலோ, பொய்னாவே வாய திறந்த பொய். இன்னைக்கு ஏன் தேவ சமூகத்தில் நம்ம போக முடியல? எது தூரப்படுத்துது அப்படின்னா பொய். நிறைய பேர் தலையை கீழே போட்டீங்கன்னா நீ பேரை சொல்லிதான் தலையை நிமிர்த்த வைப்பேன். இன்னைக்கு பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. நல்லா நிமிர்ந்து நல்லா கேட்கணும். ஹலோ, உங்களால் நிமிர முடியலன்னா கொஞ்சம் பேக்கத்திலே உட்காருங்க, சேர்ல போய் உட்காருங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. நான் ஒன்னும் கோவிச்சுக்க மாட்டேன். நீ பார்க்கணும், அவ்வளவுதான். நான் வந்து பார்த்து பிரசங்கம் பண்ற ஆளு, கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ற ஆள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் நல்ல மாடு மாதிரி உழைக்கிறது, சர்ச்சில் வந்து தூங்குறது, உடமைய அறுத்து வேண்டாம், லைவ் போகுதுன்னு பார்க்க. அல்லேலூயா சொல்லுங்க. 6 நாள் தூக்கம் இங்க சர்ச்சில் வந்து தூங்குறதா? 6 நாள் காட்டாத சோம்பல இங்க கொண்டு சர்ச்சில் வந்து காட்டுறதுக்கா? தட்டு கட்டி அழகா நான் வச்சிருக்கேன். தலைக்கு மேல பேனு, தலைக்கு மேல சீலிங்கி, குழு 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 குழுன்னு கிளைமேட்டு ஆளுகள். அப்ப பொய்னாவே வாய திறந்தா பொய். அல்லேலூயா சொல்லுங்க. ஆபிரகாம் பொய் சொன்னாரு, அதுக்கப்புறம் அவங்க பையன் ஈசாக்கு பொய் சொன்னா, அவங்க அடுத்த பிள்ளை யாக்கோபு பொய் சொன்னா,
பைபிள்ல நிறைய இருக்கு. சந்ததி சந்ததியா பொய். ஹலோ, தேவ சமூகத்தில் நம்ம செவிகள் கேட்க விடாதவருக்கு ஜெபம் கேட்கப்படாத காரணம் பொய் நாவு. பக்கத்தை பார்த்து கேளுங்க, பொய் சொல்லிட்டே இருக்கிறீங்களோ அதான் ஜெபம் கேட்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்த்து பேசு. நீங்க பொய் மூட்டையா அவுக்குறீங்க, அதனாலதான் உங்க ஜெபம் கேட்கல. நீங்க எடுக்கிற பிரயாசங்கள் அது வீணா போகுது. பொய் பார்த்து சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லுங்க. மூஞ்சியை பார்த்து பொய்ன்னு சொல்லுங்க. ஒண்ணு அடிச்சுக்க மாட்டாங்க, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து பொய்ன்னு சொல்லுங்க. ஆனா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன், சொல்லுங்க, பொய்ன்னு சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பொய். இப்படி பொய்ன்னு சொல்லுங்க. அடாங்க அப்பா அம்மா, பக்கத்துல பார்த்து பொய்ன்னு சொல்லு. ஜெபம் கேட்கப்படாததுக்கு, தேவன் நமக்கு பதில் கொடுக்காதற்கு, பிரச்சனை மேல் பிரச்சனை வர்றதுக்கு, பிரயாசங்களுக்கான பதில் இல்லாத காரணம் பொய். ஹலோ, அடுத்து குற்றம் மற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை. ரகசியமா பிளான் பண்ணி போட்டு தள்ளுறது. அவன் தப்பே பண்ணிருக்க மாட்டான், அவன் மேல எந்த தப்பும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு ஆளை போடணும்னு நினைச்சு போட்டு தள்ளிடுறது. மச்சான் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுறது ரகசியமா. நம்ம கூட வேலை செய்ய ஒரு ஆளை ஆப்பு வைக்கணும்னா 2 பேர் சேர்ந்து அந்த ஆளுக்கு ஆப்பு வச்சிருவாங்க. அவன் நல்ல வேலை செய்யற ஆளா இருக்கும், நல்ல ஆளா இருக்கணும். நமக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து அவன் ரத்தம் வாந்தி எடுக்கிற வரைக்கும் விடுறது இல்லை. ஹலோ, கதறி கத்தி அழுவான் பாருங்க, ஐயோ நான் எந்த தப்பும் பண்ணலையே சாமி. நம்மள கையத்தட்டி சிரிக்கும், வாழ முடியும், உனக்கு அப்படித்த வச்சதே நாங்க தாண்டி. ஹலோ, அவன் வாங்குற சம்பளத்தை நீ வாங்கி சோர்விங்கிற பாரு. அது பேதியில போகாம பேங்குக்கா போகும்? சொல்லுங்க. அடுத்தவன் வகுத்த அடிச்சுட்டு நீ புடிங்கி சாப்பிடறதுனால அது பேங்குக்கு போகாது, பேதியில போகும். ஒட்டாது உன் வகுத்துல. யாரு சொல்றாருன்னு தெரியல. தேவன் அருவருக்கிற சில விஷயங்களை நம்ம விட்டாதான் நம்ம எடுக்கிற பிரயாசம் எல்லாம் ஜெயமாய் மாறும். நம்ம பண்றது அத்தனை போக்கிரித்தன வேலை, அருவருப்பான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுட்டு கேளும் கேளும் ஜெபத்தை கேளும். ஆண்டவரே கதறுகிறேன் கதறுகிறேன் தேவா. என்ன கதறி பிரியாத்தன? தொண்டை தண்ணி தான் வத்தம். பாஸ்டிங் இருந்து பாஸ்டிங் இன்னொரு வகுறுதான் ஒட்டி போகும். ஜெபம் கேட்கப்படாத சில விஷயங்களை விட வேண்டியதை விட. ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா புரியுது பாஸ்டர்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைய தேவையில்லாத இடத்துல கைய கொண்டு போய் சேர்க்கிறது. அக்கா நீயும் நானும் சேர்ந்துக்கலாமா? இந்த அக்காவும் அந்த அக்காவும் சேர்ந்தனாலதான் சில பிரச்சனையே வருது. தேவனை விட்டு தூரப்படுத்துறத இந்த அக்காவும் அந்த அக்காவும் சேர்ந்தனாலதான், இந்த அண்ணனும் அந்த அண்ணனும் சேர்ந்தனாலதான். ஹலோ, உங்க அம்மா எங்க அம்மா மனோரம்மா, உங்க அப்பா எங்க அப்பா தகரடப்பா, உங்க அண்ணன் எங்க அண்ணன். என்னமோ சின்ன வயசுல நாங்களாம் அதை பாடி இருக்கோம். உங்க அண்ணி எங்க அண்ணி தேங்காய் தண்ணி. ஆமே, சிலது சேர்க்குது பாருங்க, அந்த சேர்வதான் பிரச்சனை. சேர வேண்டியவளோட சேராம அந்த வேறோட கை கோக்குது பாருங்க, அது தேவனுக்கு பிரியம் இல்ல. அதனாலதான் ஜெபம் பிரயாசப்படுகிறது வீணா போகுது, தேவனை தேடுவது வீணா போகுது. அல்லேலூயா. 3 தான் சொல்லியிருக்கிறேன். 18ஆம் வசனத்தை வாசிங்க. துராலோசனையை பிணைக்கும் இருதயம். துராலோசனையை பிணைக்கும் இருதயம். முதல்ல கண்ணு பார்த்தோம், 2வது நாவு வாயை பார்த்தோம், 3வது கை, 4வது இருதயம். ஒரு இருதயத்தை எத்தனை பேருக்கு தான் கொடுப்பாங்கன்னு தெரியல. அது இருக்கிறது இப்ப இருதயம். அது நிறைய பேருக்கு வீக் ஆயிட்டு வேற இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அதே யார பார்த்தாலும் காட்டுத்தாக்குங்கிறாங்க. இருதயமே வீக் ஆயிடு. காரணமே பிரச்சனையும் அதுதான். அல்லேலூயா. தேவையில்லாத கொண்டு போய் இருதயத்துக்குள்ள பிணைஞ்சு வச்சிடுறது. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். போண்டாக்குள்ள உருளைக்கிழங்கு வச்சிருக்காங்க பாருங்க, அது மாதிரி. வெள்ளைக்காரன் கேட்டானாமா, வெள்ளைக்காரன் அந்த போண்டா, நம்ம ஊர் போண்டா பிச்சு சாப்பிட்டு போட்டு கேட்டானா, ஓ நைஸ், வெரி நைஸ், எப்படி திஸ் பொட்டேட்டோ இஸ் எப்படி உள்ள போச்சுன்னு கேக்குறான். இந்த மாவுக்குள்ள எப்படி போண்டா அந்த உருளைக்கிழங்கு போச்சுன்னு கேக்குறான். அவன் எவ்வளவு பெரிய அறிங்க, அவன் எவ்வளவோ கண்டுபிடிக்கிறவன். இந்த இந்தியாக்கார சுட்ட போண்டா அவனுக்கு ஆச்சரியமா இருக்கிறான். இந்த மாவுக்குள்ள எப்படா உருளைக்கிழங்கு போச்சு, அதனால என்ன பியூட்டிஃபுல் அப்படிங்கிறான். ஒரு சாதாரண போண்டாவை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். நம்ம அவன் படைச்ச விமானத்தையும் அவன் படைச்ச அவன் பயங்கர காரியங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் போண்டாவை பார்த்து ஆச்சரியப்படுறான். நம்ம ஆளு பாருங்க சமையல் ஐட்டங்களை. ஹல்லேலூயா. இருதயம், பொல்லாத இருதயம், துராலோசனை, தேவையில்லாத ஆலோசனையை கேட்டு இருதயத்துல போட்டு இணைச்சு வச்சிருக்கு. தேவனுக்கு இடம் இல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் இல்ல. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நம்மால் SMS வேற அனுப்புறது, என் இருதயத்தை உனக்கே தந்து விடுகிறேன். ஆமென் சொல்லுங்க. இருதயத்தை உனக்கே கொடுத்துறேன். நீ வந்தாதான் அது இருதயம், இல்லை என்றால் அது இருட்டு. ஆமே. ஆமா, நம்ம ஆள்கிட்ட கவிதை எல்லாம் சொல்ல தேவையே, அம்புட்டு வச்சிருக்கேன் நம்ம ஆள். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆளு வாலி பசங்க தான் அப்படின்னா, கல்யாணமானது அதுக்கு மேல, கொழுந்தனார் மேல கண்ணு, கொழுந்தியா மேல கண்ணு. இருதயத்தை யாராருக்கோ வாடகை விடுறோம். நீ வந்து தங்கிக்கொள், என் இருதயத்தை உனக்கு தருகிறேன். ஆமே. புருஷன் இருக்க, பிள்ளைகள் இருக்க, பேர பிள்ளைகள் இருக்க, இருதயத்தை பக்கத்துல இருக்கிறவனுக்கு வாடகை விட்டுறது. புருஷன் வந்தானு எட்டி வச்சு போடாங்கிட்ட. ஆமேன்னு வரமாட்டேங்குது. அருவருப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள். அதனாலதான் தேவன் நம்ம சத்தத்தை கேட்க மாட்டாரு. உன் இருதயத்தை கொண்டு யாருக்கு வச்சிருக்கிற, எங்க வச்சிருக்கிற, யாரோட இணைச்சு வச்சிருக்கிற, எந்த ஆலோசனைக்கு உங்க இருதயத்தை வச்சிருக்க? தேவ ஆலோசனைக்கு மட்டும் இருதயத்தை வச்சிருக்கிறியா, இல்ல கண்டவனுக்கு இருதயத்தை வச்சிருக்கியா? ஓனர் சொல்லிட்டாருன்னா உடனே இருதயத்தை கழட்டி கொடுத்து ஓடிடுறது. பாஸ்டர் கேட்டாருன்னா பாஸ்டர் நோ, பாஸ்டர் நோ, பாஸ்டர் நோ. முடியாதுன்னா முடியாதே, ஓனருக்கு தான். ஆண்டவர் சொல்ற வார்த்தையோடு இணைக்கப்படாமல் யாரோ கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். பாஸ்டர் சொல்றது ஆலோசனையை கேட்கறது இல்ல, எவனவனோ சொல்ற ஆலோசனையை கேட்டுட்டு ஓடுது பாருங்க. தேவன் அதை அருவருக்கிறார். ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் இறங்கி வந்து நமக்கு அற்புதம் செய்கிறார். ஸ்தேவான் கல்லால் அடிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தொட்டி எழும்பி நின்றாராம். எனக்காக ஒருவன் நிற்கும் பொழுது அவனுக்காக ஆண்டவர் எழும்பி நிற்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அருவருக்கிற தேவன், அருவருக்கிற பேச்சு இருக்கு பாருங்க, இழுத்து இழுத்து பேசுவாங்க சில. ஆமேன்னு வர மாட்டேன். தேவையற்ற இருதயங்கள். அடுத்தது, தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். சபைக்கு வர்றதுக்கு கால் வராது. ஆண்டவரை தேடுவதற்கு காலு வலி பாஸ்டர், ஒரே காலு வலி, முட்டி வலி பாஸ்டர். ஆனா இந்த முட்டியை கொண்டு இந்த காலை கொண்டு எங்கெல்லாம் ஏறி ஏறி போகுது. ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஒரு விசுவாசி சர்ச்சுக்கே வர மாட்டேங்க. இடையில போன் பண்ணி விசாரிச்சு, நாங்க வேளாங்கண்ணிக்கு போறோம் பாஸ்டர், குடும்பமா போறோம். அந்த முடியாத ஆளும் சேர்த்து இழுத்துட்டு சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன முடியல, வாய தொடங்க. ஆனா வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு கால் எப்படி வருது, எப்படி வருதுன்னு கேட்க. ஆமேன்னு வர மாட்டேங்குது. யாரா இருக்குன்னு இப்ப யோசிக்காதீங்க, கூட்டம் முடிச்சுட்டு யோசிங்க, பிரசங்கத்தை கேளுங்க. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. சீரி வீட்டுக்கு போகும்போது கால் வலிக்காது, வேலைக்கு போகும்போது கால் வலிக்காது, சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பாசமா.
செய்ய விரைந்து ஓடுமாமா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன செய்யாதா? காலை இழுத்து பிடிச்சுக்குது. பாஸ்டர் ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சுக்கு வரலான்னு காலை எடுக்கிறேன், வரமாட்டேங்குது. கண்ணு சேத்துக்குள்ளேயே சிக்கி இருக்குது கால். ஆமே. ஆனா மற்ற காரியத்துக்கு ஓடுறதுக்கு கால் மட்டும் என்ன செஞ்சிடும்? என்ன ஆமேன்னு வரமாட்டேன். ஊர்ல ஒரு விசேஷம், ஊர்ல ஒரு காரியம், சொந்தக்காரனுக்கு ஒரு காரியம் அப்படின்னா 7 நாள் 10 நாள் வேணா போய் தங்கறதுக்கு, அலாவறதுக்கு, ஒலாவறதுக்கு காலு நல்லா வருது. ஆமேன்னு வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மேட்டிமையான கண்ணு பொல்லாத கண்ணு, கர்த்தருடைய வசனத்தை பாக்குறது கண்ணு வர மாட்டேங்குது, கர்த்தரை பாக்குறது கண்ணு வர மாட்டேங்குது, எதையோ பாக்குறதுக்கெல்லாம் கண்ணு வருது. அல்லேலூயா சொல்லுங்க. சில சொல்லுவான் பைபிள் படிக்கவே தெரிய மாட்டேங்குது, ஆனா செல்போன்ல வர்றது எல்லாமே தெரியுது. ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் இருந்து ஒரு வசனம் தெரியாது, ஆனா வாயை திறந்து பேசுறதுக்கு எல்லாமே தெரியுது. அல்லேலூயா சொல்லுங்க. வாயி, கண்ணு, கை. நமக்கு மட்டும் கை என்ன செய்ய மாட்டேங்குது? இழுத்து பிடிச்சுக்குது, விளங்க மாட்டேங்குது. ஆனா ஊர்ல போய் ஏதாவது செய்யறதுக்கு கை என்ன செய்யுது? சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் பாஸ்டர் காலையிலே பிடிச்சிட்டே வர்றது. அப்பதான் பாஸ்டருக்கு தெரியட்டும், நம்ம பிடிச்சிட்டு வழி வர்றது பாஸ்டருக்கு தெரியட்டும். சர்ச்சுக்கு வந்த நேரத்துல வந்து கையை பிடிச்சிட்டே வச்சுக்கிறது. ஆராதிக்கும் போதும் பாஸ்டர் அப்படின்னு பிடிச்சிட்டே இருக்கிறது. ஏதாவது செய்யணும் பாஸ்டர் வேலை செய்ய முடிய கை வலி. இந்த காம்பவுண்ட் தாண்டதுக்கு அப்புறம் கையை விட்டு போறே அங்கிட்டு போல. உலக காரியத்துக்கு செய்வதற்கு கை வேகமா வருது, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு கை என்ன செய்ய மாட்டேங்குது? தீங்கு செய்யறதுக்கு, அடிக்கிறதுக்கு, ஓங்குறதுக்கெல்லாம் கை நல்லா வரும். அல்லேலூயா சொல்லுங்க. காலையில ஒரு வீட்டுல காலையில சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பைபிள் எடுக்கிறாங்க, பேக் எடுக்கிறாங்க, எல்லாம் ஆயத்தப்படுத்துறாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாங்க. வீட்டுக்காரருக்கு பைபிளை காணோம். எல்லாருடைய பைபிளும் இருக்கு, வீட்டுக்காரர் பைபிளை காணோம். தேடுறாரு, கத்துறாரு, சத்தம் போடுறாரு, பைபிளே காணோம். மனைவி கூப்பிட்டார், படிங்க, நீ தாண்டி எடுக்கிற, நீ தாண்டி எடுத்து வைக்கிற, பைபிள் எங்க காணோம்? ஓங்கி அப்படின்னா பாருங்க, காலில் போட்டாருன்னு பைபிள் விழுந்துச்சு. அப்புறம் பைபிள் எங்க இருந்துச்சு? இக்கத்துல வச்சுட்டு பைபிள் இங்க வச்சுட்டு தேடுறாரு, பைபிளை காணோம், பைபிளை காணோம், பைபிளை காணோம். ஓங்கி ஒரு ரப்பு விடும் பொழுது பைபிள் என்ன செஞ்சிருச்சு? இப்பதான் புரியுது மக்களுக்கு. எல்லாமே செய்கை காமிச்சாதான் புரியுது நம்ம ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க. சிலருக்கு அப்படிதான் ஈஸியா கை வருது, கால் வருது, செயல்பாடுகள் அப்படி அதிகமா வருது. தீங்கு செய்ய விரைந்தோடும். அவன் சொல்லுங்க. தீங்கு செய்ய, தவறு செய்வதற்கு கால் வேகமா ஓடுது. ஜெபம் பண்ணு, முட்டி போடு, முழங்கால் போடுனா என்ன செய்ய முடியுது? எங்களால் முடியாது பாஸ்டர், நாங்க சேர்லயே உட்கார்ந்து சோத்திரம் பண்றோம் பாஸ்டர். அச்சுக்கு வரும்போது சாட்சி, பயங்கர சாட்சி, ஐயோ முடியல, அப்பா முடியல, சாகம் பண்ணுங்க முடியல. இப்ப இன்னொருத்தருக்கு காவலா இப்ப உட்காந்து, சொந்தக்காரனுக்கு காவலா போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். பாஸ் யாரையோ போடுறாரு, யாருன்னு தெரியலையே, சரியா போடுறாரு. அளவ சொல்லுங்க ஒரு ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஊருக்காரனுக்கு உறவுக்காரனுக்கெல்லாம் ஓடி ஓடி உழைக்குது. தீங்கு செய்ய ஆமா ஓடுது, கால் ஓடுது, உலகத்திற்கு ஓடுது. மீண்டும் பாருங்க, அதே வார்த்தை வருது. 19 வசனத்தை வாசிங்க. அபத்த பேசும். அக்கா சத்தியமா நான் பார்த்தேன் அப்படின்னு இன்னொரு நாளுக்கு சப்போர்ட்டுக்கு போது பாருங்க. இது விசுவாசி. இது பக்கத்துல இருக்கிற அக்கா வந்து கேட்கும், மாரியம்மா வந்து பேசும் உங்ககிட்ட வந்து, ஏக்கா அக்கா அக்கா ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணாக்கா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, இப்படித்தான் நடந்ததுன்னு ஒரு பொய்யா நீ சொல்லணும். ஆமா உங்க இயேசு உங்களை மன்னிச்சுக்குவாரு, நீ வந்து சொல்லாக்கா. நம்மள அப்படியா, எவ்வளவு அம்பிட்டு தருவேன்? 500 வெட்டுற வாக்கா. பார்த்த மாதிரி, நடந்த மாதிரி, அப்படியே. ஆமாக்கா தெரியுமா உனக்கு, நான் தான் அவ கூடையே இருந்தேன். நீ கூடையில தானே இருந்த, நீ எங்க கூட இருந்த,
பொய் சாட்சி, மற்றவங்களுக்காக, காசுக்காக, பணத்துக்காக, மற்றவங்களுக்காக பொய் சாட்சி. பொய் நாவை, பொய் சாட்சியை கர்த்தர் என்ன செய்வார்? அபத்தமாக்குவார். ஹலோ, அடுத்தது வாசிங்க. சகோதரர்களுக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். என்னதுங்க அடுத்தது? என்னது அடுத்தது? சகோதரனுக்கு விரோதமாக விரோதத்தை உண்டு பண்ணுதல். கூட பிறந்திருக்காங்க பாருங்க, நம்ம கூட அவளுக்கு விரோதமாகவே நம்ம செயல்படுறது. ஜபத்தை கேட்பாரு, அப்படி அள்ளி அள்ளி கொடுப்பாரு. வா வா மூட்டை மொட்டையை வச்சிருக்கிறாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் காணிக்க கூட வாங்குறது இல்ல. சகோதரத்தை பகைச்சிட்டு வந்தீங்கன்னா காணிக்க கூட என்ன செய்யறது இல்ல. மத்திய 5ஆம் அதிகாரத்துல வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் காணிக்க அங்க வச்சுட்டு போய் சகோதரன் ஒப்புரவாயிட்டு வந்து காணிக்க. நீ 1000 அள்ளி கொடுத்தாலும் சகோதரோட கேஸ் நடத்திட்டு சகோதரன் கூட வம்பு பிரச்சனை பண்ணிட்டு நீ பல பிரச்சனையோட பண்ணிட்டு என்ன ஜெபம் பண்ணாலும் நடக்காத சாமி. இது தேவனுக்கு அருவருப்பானது. அவன் ரட்சிக்கப்படாதவன் இருக்கலாம், தேவன் அறியாதவனா இருக்கலாம், உனக்கு துரோகம் செஞ்சவனா இருக்கலாம். ஆனா நீ சகோதரன் நீ மன்னிச்சாகணும். அவனுக்கு விரோதமா நீ ஒரு நாள் செயல்படக்கூடாது. எங்க அண்ணன் எல்லாம் மந்திச்சு வச்சுட்டான், என் தம்பி எல்லாம் சொத்தெல்லாம் மந்திச்சு வச்சுட்டான், எனக்கு ஒண்ணும் தரல, அப்படியே விட்டுட்டான். அவனை கேஸ் போட்டு நார வச்சு அவனை இழுத்து தள்ளல, நரகத்துக்கு போவது நிச்சயம். அவரா நம்மளா? நம்ம. தேவனுக்கு இது அருவருப்பு, தேவனுக்கு இது பிரியமில்லாதது. இதை நம்ம ஒரு நாளும் ஒரு பொழுதும் நம்ம இதை செய்திடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய வசனம் இருக்கு, என்னால எடுத்து வாசிக்க சோத்திரம். சங்கீதம் 119 158 வாசிக்கும் பொழுது வசனத்தை கை கொள்ளாதவர்களை கர்த்தர் எப்படி பார்க்கிறாரா? கர்த்தர் அருவருக்கிறாரா. வாசிங்க 119 158. உம்முடைய வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை கண்ட போது எனக்கு அருவருப்பா இருந்தார். வசனத்தை காத்து கொள்ளாதனால, தேவன் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாழாதனால, செயல்படாதனால அவர்கள் யாரா? கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மாறுபாடு உள்ளவைகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர். மாறுபாடு கர்த்தருக்கு, மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மாறுபாடுன்னா என்னது? அட சொல்லுங்க, மாறுபாடுன்னா என்னது? இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் மாறுபாடு. பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறது, பக்கத்துல பார்த்து, என்னை பார்த்து இல்ல, இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, நாளானைக்கு ஒரு மாதிரி, அதுதான் மாறுபாடு. அது கர்த்தருக்கு எப்போ ஒரே மாதிரி இருங்க, உங்க பேச்சு ஒரே மாதிரி, உங்க செயல்பாடு ஒரே மாதிரி இருக்கட்டும். கர்த்தர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ கர்த்தர் இன்னைக்கு பயங்கரமா பேசிட்டாரு, அடி ஆத்தாடி அம்மணி அந்த அப்படி கர்த்தர் பேசிட்டு இனி கர்த்தர் தான் எல்லாம். அடுத்த வாரம் இந்த ஆத்தா வராது. அப்ப போன வாரம் பேசினது அது போன வாரம் பாஸ்டர், இது இந்த வாரம் பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. மாறிட்டே இருப்பாங்க, மாறிட்டே இருப்பாங்க. பச்சோந்தி மாதிரி அது மரத்துக்கிட்ட போச்சுன்னா அந்த மரத்து கலர் அப்படியே இதுகிட்ட வந்துடும். செடி மேல ஏறிச்சுன்னா பச்சை கலர் அப்படியே இது மேல வந்துடும். அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கும், அதுக்கு பேரு தான் பச்சோந்தி. ஹலோ, சர்ச்சில் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி இருப்போம், பஸ் ஸ்டாண்டு போனோம்னா ஒரு மாதிரி இருப்போம், வீட்டுக்கு போனோம்னா ஒரு மாதிரி இருப்போம். ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த பாயிண்ட்ல இன்னொன்னு சொல்லி முடிக்க பாரு. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 15:8. 15:8 நீதிமொழிகள். துன்மார்க்கனுடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கனுடைய வழி அப்படின்னு என்னது? துன்மார்க்கன் வழின்னா என்னது?
துன்மார்க்கிற வழின்னா என்னதுங்க சொல்லுங்க? அவன் நம்மளை விட வாரத்துக்கு 2-3 நாள் கோயிலுக்கு போறான். நம்ம கோயிலுக்கு என்ன செய்யறது இல்ல, வாரத்துல ஒரு நாள் வர்றதே பெருசுங்கிறோம். அதுல கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா பாஸ்ட் என்ன ரொம்ப நேரம் எடுத்துட்டாரு அப்படிங்கிறோம். அவன் பட்டக்கட்ட அடிச்சுட்டு அவன் பாக்குறதுக்கு அந்தந்த நாள்ல அந்தந்த மாதிரி அவன் என்ன செய்யறான், அவனுக்கு ஏற்ற பக்தியில செய்யறான். இதெல்லாம் ஒரு பக்கம் அவன் செஞ்சாலும் துன்மார்க்கன் செய்யற பலி என்ன தெரியுமா? கோயிலுக்கு போவான், கொலையும் பண்ணுவான். கோயிலுக்கும் போவான், ஆசீர்வாதம் வேண்டுவான், கொலை செய்யறதுக்கும் வேண்டுவான். என்ன ஆமேன் வரணும். அவன் பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கும். அது உண்மை எதுவுமே உண்மை இருக்காது. அதான் சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதா இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பதறடிக்கும் பதரை போல. அப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், அவன் அப்படி இருக்கிறான். துன்மார்க்கன் செய்கிற பலிகளை, துன்மார்க்கன் செய்கிற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அவனுக்கு ஆண்டவர் முக்கியம் இல்ல, கடவுள் முக்கியம் இல்ல, நம்ம கடவுள் தான் நமக்கு எல்லாம் முக்கியம். சபை ரொம்ப நமக்கு முக்கியம், ஆராதனை தேடி வருவது ரொம்ப முக்கியம். ஹலோ, அப்ப அவன் இஷ்டம் மாதிரி அவன் செய்யற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அவன் ஓடுற மாதிரி நம்ம ஓடக்கூடாது. நமக்கு எல்லாவற்றையும் விட கடவுள் கர்த்தர், நமக்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்ப முதல் விஷயம், தேவ சமூகத்தை, பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரப்படுத்துகிற சில அருவருப்புகளை நம்ம என்ன செய்யணும், விடணும். ரெண்டாவது, நான் நிறைய இருக்குது, நான் நேரா போறேன். ரெண்டாவது, பலிபீடத்தில் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடத்தில் எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். வாசிக்கலாம் 4வது வசனத்தை 5வது வசனத்தை வேகமா வாசிங்க. இதோ நான் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனம். இதோ நான் பள்ளத்தாக்கிலே கண்டிருந்த தரிசனத்துக்கு சரியாக இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கினது. அவர் என்னை பார்த்து, மனுபுத்திரனே, உன் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற நடையிலே எரிச்சல் உண்டாக்குற அந்த விக்கிரகம் இருந்தது. அந்த விக்கிரகம் இருந்தது. எங்க எங்க? பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். அந்த நடையிலே என்ன இருந்துச்சு? எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். நடையில என்ன இருக்கும்? நடைனா அந்த வாசல்ல என்ன இருக்குன்னு கேட்டேன். ஐயோ, எல்லாம் வச்சுட்டுனா அப்படி பரலோகத்துல கொண்டு வச்சு ஆண்டவரே, அதுக்குள்ள என் ஜீவன் போய் சேர்ந்துரும் போல் இருக்கும். விடமாட்டானால் என் ஜீவனை. ஆமே, வாசல்ல என்ன இருக்குன்னு கேட்டேன். செருப்பு இருக்கும். சொல்லுங்க, வாசல் என்ன இருக்கும்? செருப்பு இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? விக்கிரகம். வீட்டுல என்ன இருக்கு? தேவ சமூகம், பைபிள், வார்த்தை, தேவ பிரசன்னம், தேவன் இருக்கு. ஆனா வாசல்ல யார் இருக்கா? வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, வாசல்ல. ஹலோ, சொல்லுங்க வாயை திறந்து. வீட்டுக்குள்ள யார் இருக்கிறா? பலிபீடம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம், பாட்டு, துதி, ஆராதனை. வாசல்ல பேய், விக்கிரகம், தேவனுக்கு அருவருக்கிற, தேவன் எரிச்சல் மூட்டுகிற காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளுக்குள்ள ஜெபம் இருக்கு, உள்ளுக்குள்ள வேத வாசிப்பு இருக்கு, உள்ளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. வெளியே வந்துட்டா அது நம்ம கிட்ட. வேலைக்கு போனா உண்மையா இருக்கிறீங்களா? விசுவாசி மாதிரி காட்டிக்கிறீங்களா? ஒரு விசேஷ வீட்டுக்கு போனா விசுவாசியா காட்டிக்கிறீங்களா? வீதியில நடக்கும் போது விசுவாசியா காட்டிக்கிறீங்களா? வீட்டுக்குள்ள மட்டும்தான் விசுவாசி. வெளியே வந்துட்டா யாரோ சொல்றாங்க விஷ ஊசி. ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கு, வீட்டுக்குள்ள பாட்டு இருக்கு, வீட்டுக்குள்ள வசனம் இருக்கு.
ஆனா வெளியே வந்துட்டா பைப்பு சண்டையில சண்டை, கட்ட வார்த்தை. விக்கிரகம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளியே இருக்கு. அப்போ வீட்டுக்குள்ள ஒண்ணு, வெளியே ஒண்ணு, வெளியே ஒண்ணு, வீட்டுக்குள்ள ஒண்ணு. ஹலோ, இங்க இயேசு, அங்க உலகம், இங்க தேவன், அங்க விக்கிரகம். தேவனுக்கு முக்கியத்துவம், விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம். தேவனும் ஒரே மாதிரி, அங்க விக்கிரகம் ஒரே மாதிரி. உலகம் ஒரே மாதிரி, அங்க தேவ சமூகம் ஒரே மாதிரி. இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான் உலகம், விசுவாசிகள் சபை அப்படிதான் பார்த்துட்டு இருக்குது. பலிபீடத்தை எரிச்சல் உண்டாக்குற விக்கிரகம். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தொழுது கொள்ற இடத்துல எதையும் சேர்த்து வச்சிருக்காங்க, விக்கிரகத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் வரும்போது நான் அதை உங்களுக்கு இன்னும் சொல்றேன். என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? ஏன் தேவன் ஜெபத்தை கேட்கல? ஏன் ஜெபம் கேட்கப்படல? ஏன் என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்கவே இல்லை? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, விக்கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. விக்கிரக சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் எந்த காரியமும் செயல்படக்கூடாது. அந்த இடத்துல கூட நீ இருக்கக்கூடாது. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு உன்னை தின்னு விடும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் கும்பிடுறது இல்ல சாமி, கும்பிடுறது இல்ல, கும்பிட மாட்டேன், அதெல்லாம் விட்டு பல வருஷம் ஆச்சு. ஆமா, ஆனா அங்க போய் வேலை மட்டும் செய்வேன். அவன் கூப்பிட்டா போவேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? ஏன் எனக்கான பதில் வரல? ஏன் எனக்கான காரியம் நடக்கல? ஆமென் சொல்லுங்க. பாருங்க, யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் கர்த்தர் கட்டளை இடும்போது என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்திலே பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சாரிக்கிறவராயிருக்கிறேன். 3ஆம் வசனம் சொல்லுது, என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகள் ஒப்பாக ஒரு சொருபத்தையாவது யாதொரு விக்கிரத்தையாவது நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நம்ம விக்கிரகத்தை ஆராதிக்கிறோமா இல்லையா? விக்கிரகத்தை கும்பிடுறோமா இல்லையா? 90% நம்ம விக்கிரகத்தை கும்பிடுறோம். இல்லைன்னு சொல்றவங்களா ஆமேன்னு சொல்லுங்க. நீ நிறைய சந்தேகமா இருக்கு. ஆமா, நாங்க விக்கிரகத்தான் கும்பிடுறோம்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க விக்கிரகம்னா எதை பாக்குறீங்க? அது ஒரு ரூமுக்குள்ள இருக்கும், கருப்பா இருக்கும், சாமியார் மணி அடிச்சிட்டு இருப்பாரு, அதுதான் விக்கிரகம் நினைக்கிறீங்களா? விக்கிரகம் அதல்ல. வசனம் சொல்லுது, என்னை அன்றி நீ வேற எதையும் முக்கியத்துவம் படுத்துனீங்கன்னா அதான் விக்கிரகம். எல்லாரும் சொல்லுங்க. அவரை தவிர வேற எதையும் முக்கியப்படுத்தணும்னா அதுதான் அதான் வசனம். என்னை அன்றி உனக்கு வேற ஒன்றையும் உனக்கு உண்டாயிருக்க. ஞாயிற்றுக்கிழமை சீரு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த சீரு வீடு தான் உனக்கு. ஞாயிற்றுக்கிழமை நீ வேலைக்கு போனீங்கன்னா அந்த வேலை தான் உனக்கு. ஆமேன்னு வரமாட்டேன். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ மற்ற ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீன்னா அதுதான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பாஸ்டர், நிறைய பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, அவங்க கோயிலுக்கு விக்கிரகத்துக்கு கும்பிட போயிருக்காங்க. வசனம் சொல்லுது, நான் சொல்ல சாமி, என்னை சிறையில போட்டுறாதீங்க. அவரை தவிர பூமியின் வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரில் உண்டான எல்லாம் ஒப்பான வேற எதையும் நீ முக்கியத்துவப்படுத்தினா இப்படி கூட சொல்லாமே. ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தண்ணி வந்துருச்சு, நான் தண்ணி எடுக்க போயிட்டேன், தண்ணி தான் உனக்கு விக்கிரகம்.
பக்கத்துல பார்த்து அடி ஆத்தாடி சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து அடி ஆத்தாடி, இவ்வளவு விக்கிரகம் இருக்கா? ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு கறி எடுத்து தமால ஆக்கி விருந்துக்காரனுக்கு சோறு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கறி தான் உனக்கு விக்கிரகம். ஆட்டு, நல்லா ஆட்டு, மசாலா ஆட்டு, மிளகா ஆட்டு, தேங்காவை நல்லா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டு. பேய் ஒரு நாள் மண்டையில உட்காந்து ஆட்ட போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அன்றி, என்னை அன்றி உனக்கு வேற எதையும் உண்டாக்க கூடாது. கர்த்தரை விட வேற எதை நீங்க முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதுதான் விக்கிரகம். அது உன் வாசல் நடைகள் இருக்கிறது. கூப்பிட்ட உடனே ஓடிடுறது, அதான் விக்கிரகம். விக்கிரகம் ரெடியா வெளியே உட்கார்ந்து இருக்கு, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உன்னை கூப்பிட்டு அவன் பக்கத்தை இழுக்கிறதுக்குன்னே வாசல்ல வச்சிருக்கிற. நீ தூக்கி கூப்பிடு சாமி, கூப்பிடு சாமி, சீக்கிரம் என்னை கூப்பிடு, இன்னைக்கு எனக்கு வேலை வெட்டி இல்ல, சீக்கிரம் கூப்பிடு. சர்ச்சுக்கும் போகல, பிரேயருக்கும் போகல, நீ என்னை கூப்பிடு அப்படின்னு பிசாச கூப்பிடுறதுக்கு வெயிட் பண்றது நம்ம ஆளு. கூப்பிட்டனும் ஓடுறது. நாமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம் வேகமா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்கிறேன் ஆகில், அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல பேய்களுக்கே பலியிடுகிறாள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க, பவுல் என்ன சொல்றாரு? நீங்க பேய்களோடு ஐக்கியமா இருக்கிறது எனக்கு. இந்த பேயனை யார சொல்றாரு? பேயனை யார சொல்றாரு? அவன் பணக்காரனா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா அவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்? விக்கிரகத்திற்கு. அப்படி பேய்களோடு ஐக்கியமா இருக்க, அது பேய். அப்ப நீ சேர்ந்தீன்னா பேய் ஈக்குவல் டு ஈஸ்யூ, பேய் ஈக்குவல் டு ஈஸ்யூ. மேக்ஸ்ல ஒரு ஒரு ஃபார்முலா இருக்கு. பிளஸ் ஈக்குவல் டு மைனஸ், சாரி, பிளஸ் பெருக்கல் மைனஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? பிள்ளைகள் சொல்லுங்க. பிளஸும் மைனஸையும் பெருக்கினா என்ன வரும்? பிளஸ் மைனஸ் கூட எதை பெருக்கினாலும் என்னதான் வரும்? என்ன ஆமேன் வர மாட்டேங்குது. அங்க இருக்கும் புரியல, மேக்ஸ் புரியல. இந்த மைனஸ் கூட எதை கூட்டினாலும் என்னதான் வரும்? சொல்லுங்க, மைனஸ் தான் வரும். இந்த மைனஸ்ங்கிறது இந்த விக்கிரகம், பேய், உலகம். பிளஸ்ங்கிறது ஆண்டவர், நம்ம. இந்த பிளஸ் இந்த மைனஸோட சேர்ந்துச்சுன்னா என்னதான் வரும்? ஹலோ, ஆமேன்னு சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா, நான் கரைதறி இல்லாத ஆத்துமா, என எந்த பேயும் பிடிக்க முடியாது. சில டைம் பேய் ஆட்டிட்டு வருது, என்ன பண்றது? ரசிக்கப்பட்ட ஆத்மா தான், அபிஷேகத்தை நிரம்ப ஆத்மா தான், நல்ல தேவனை பிடிச்சிருக்கிற ஆத்மா தான் இந்த பேய் திடீர்னு பிடிச்சுக்குதே. அதனால பவுல் சொல்ல, இந்த பேய்களோட ஐக்கியமா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல, மனசு இல்ல. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பேயுடைய போஜனுக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. நீ அங்க போய் ஒரு டீ கூட குடிக்கிறது இல்ல. நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன் அமைதியா இருக்கிறார் பாஸ்டர்? ஒரு முறுக்கு வாங்கி திங்கிறது இல்ல, ஒரு பிஸ்கெட் வாங்கி திங்கிறது இல்ல. பேய் பாத்திரத்தோட நீ பிஸ்கெட் வாங்கி நல்ல டீல முக்கி முக்கி, பேய் போட்ட டீல. ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா. சுண்டல் வாங்கி திங்கிறது, பொறி வாங்கி திங்கிறது, புளிச்சோறு வாங்கி திங்கிறது. இன்னைக்கெல்லாம் நம்ம சபை இப்படி யாரும் இல்லைன்னு நினைக்க. அப்படி இருந்த கேசுகள்லாம் போய் சேர்ந்துருச்சு. சபையில பந்தியும் வேணும், அங்க போனா புளிச்சோறும் வேணும், சுண்டலும் வேணும். சுண்டல் வீட்டுல வேக வச்சு தின்னா பத்தாடும், அங்க போய் தான் சுண்டலை திங்கணுமா? ஹலோ, ஏன் கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டாரு?
ஏன் நமக்கான அற்புதம் செய்ய மாட்டார்? இங்கேயும் ஐக்கியம், அங்கேயும் ஐக்கியம். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. இன்னும் எத்தனை பேர் போட்டாவுக்கு இன்னும் பத்தியும் அவன் சுண்டலும் வச்சு கும்பிட்டு இருக்கிறீங்க? அதனாலதான் சில பேர் வீட்டுக்கு கூப்பிடுறதில்ல. கூப்பிட்டா பாஸ்ட் எட்டி பார்த்துட்டாருன்னா மாலைகள் தொங்குது, பக்திகள் பரவுது. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஒரு மனுஷனை வச்சு நீ மாலை போட்டு, நீ லைட் போட்டு, நீ வர மாட்டேங்க. பொறி சுண்டல் வச்சு நீ அங்க வச்சாலும் நீ விக்கிரக மாத்திட்ட. உன் பாட்டம் பூட்டம் போட்டாவுக்கு வச்சு நீ வர மாட்டேங்குது. ஹலோ, வீட்டுக்குள்ள அந்த கருமம் காத்து அதெல்லாம் இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் எரிச்சல் உண்டாக்குறார். கர்த்தர் அதை பார்த்து. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தவனுக்கு போய் பிரியாணி வச்சாம எடுத்து திம்பானா? சொல்லுங்கோ. கல்லறையில கொண்டு போய் பிரியாணியும் அவனுக்கு பிடிச்சமானதும் செத்து போனவங்களுக்கு உயிரோடு இருக்கும் போது பிரியாணி கொடுக்க மனசு வரல. எட்டி கும்பிட்டாலே உதச்சிட்டு செத்ததுக்கு அப்புறம் பிரியாணி சாப்பிடு. ஐயோ இந்த கேக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஐயோ இந்த சாப்பாடு தான் விக்கிரகம். நீ இயேசு விட அதை விக்கிரகமா மாத்திட்ட. அதனால அவனுக்கு திரும்ப திரும்ப போராட்டம், திரும்ப திரும்ப பிரச்சனை, திரும்ப திரும்ப வியாதி, திரும்ப திரும்ப பாடு. ஏசப்பா நம்ம பக்கத்துல இருந்து நமக்கு பதில் கொடுக்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க 22 வசனம். நான் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர்களில் நான் பலவான்களா? அவரை விட நான் ரொம்ப. அவள் சொல்ற எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தி உண்டாக்காத எந்த காரியத்தை நம்ம செய்தோம் என்றால் அது விக்கிரகம். அல்லேலூயா சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்படி ஒண்ணு சொல்லட்டுமா? கோவிச்சுக்க மாட்டீங்கல்ல, நல்ல பிள்ளைகள்ல. காலையில வண்டியை ஸ்டார்ட் பண்றீங்க, வண்டி ஒர்க் ஆகல, சர்ச்சுக்கு ஏன் வரல? வண்டி ரிப்பேர். அப்ப அந்த வண்டிக்கு பேர் என்னது? நீங்களே சொல்லிருங்க வாயத்தரம். அப்ப 2 மிதிச்சு தூக்கி போட்டு நடந்து வந்திருந்தோம்னா நம்ம விக்கிரகத்துக்கு பணியில யாருக்கு பணிஞ்சிருக்கிறோம்? சரி ஒண்ணும் வேண்டாம், காசு இல்லை, முதல்லயே பிரி, பஸ்ஸுக்கு பிரிதான், ஏறுனா கொண்டு வந்து ஆனமல்ல இறக்கி விட்டுறாங்க, பிரிதான். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஆனாலும் நம்ம என்ன சொல்றோம்? காசு இல்ல, வேலை இல்ல, அதனால வரல. அப்போ காசுதான் நமக்கு பெருசுனா, காசுதான் நமக்கு தடை பண்ணுதுன்னா அந்த காசு யாரு? அதனாலதான் நான் இன்ன வரைக்கும் காசை பெருசா நான் எதிர்பார்க்கறது இல்ல. காசு மேல பெருசா எண்ணம் வர்றதில்ல, காசு மேல பெருசா ஆசை வர்றதில்ல. அது வந்துட்டா எனக்கு பேய் வந்துடும். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு காசு நிறைய வேணும். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு காசு வேண்டாம், எனக்கு நிறைய வேணும். ஆனா இயேசுவை விட அது எனக்கு பெருசு இல்ல, ஆண்டவரை விட அது எனக்கு பெருசு அல்ல. ஆண்டவர் தான் முதல்ல, அப்புறம் தான் எல்லாமே. ஆண்டவருக்காக நான் ஓடுறவன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பொறுமையா நான் பிரசங்கம் பண்ணதே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிரசங்கம் பண்றேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? ஏசப்பாவுக்கு எதை செஞ்சாலும் ஒரு கோபம் வராது. இந்த விக்கிரகம் தேவனை விட நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு பணிந்து போகிறோம். ஏசப்பா ரொம்ப எரிச்சல் உள்ள தேவனா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கருமாதி தவறு, கருமாதி கும்பிட போனது, எழுவு வீட்டுக்கு போறது தப்பு இல்ல சாமி. அவன் கும்பிடுறதுக்கு பின்னாடி உக்காந்து நீ நின்றுட்டு இருக்கிறவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. உலகம் பண்றதெல்லாம் நம்ம பண்ற பாருங்க, அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சங்கீதம் 78:58 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? சங்கீதம் 78:58. சொல்லுங்க. தங்கள் மேடைகளினால் அவருக்கு கோபம் மூட்டி
தங்கள் விக்கிரகங்களினால் எரிச்சல் உண்டாக்கினார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் அவர் கோபம் மூட்ட மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் அது மேல நமக்கு எரிச்சலா. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. அதனால நானு தாழ்மையாக அன்பாக உங்ககிட்ட சொல்றேன், இந்த தேவனை தேடுகிற நாள்ல கர்த்தரை விட்டு வேற எங்கேயும் போயிடாதீங்க. உலகம் பகைச்சாலும் பரவாயில்ல, உலகம் உங்களை வெறுத்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட பேசாமிட்டாலும் பரவாயில்ல, அவர் சமூகத்தை விட்டு நீங்க வேற எங்கேயும் போறாதீங்க. அது நமக்கு விக்கிரகமா மாறிடும். அதனாலதான் நமக்கு பல தோல்விகள் வருது. அதனாலதான் பல வெற்றிகள் நம்மளால பார்க்க முடியல, ஜெயத்தை பார்க்க முடியல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் விக்கிரக ஆராதனை மட்டும் அவர்னால பொறுக்கவே முடியாது. விக்கிரக ஆராதனை மட்டும் அவர்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதை மட்டும் அவர் மன்னிக்கவே மாட்டாரு. எதை வேணா மன்னிப்பாரு, ஆனா இதை மட்டும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்லி 2 காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். கவனிங்க, வேகமா கவனிக்க போறீங்க. அதனுடைய 10வது வசனத்தை 11வது வசனத்தை வாசிங்கன்னா எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. கவனிங்க பாருங்க. பரிசுத்தத்தை கேடாக்குற உலக பொருள். எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்தத்தை கேடாக்குற உலக பொருள். அவங்க வீட்டுக்குள்ள எல்லா சிலைகள் இல்ல சொல்லுங்க, ஊரும் பிராணிகள், அருவருப்பான மிருகங்களாகி இவைகள் சுரூபங்கள். சுரூபனா என்னது? சுரூபனா என்னது? சிலை. அந்த பழைய விக்கிரகத்தோட சிலை. நீங்க முதல்ல எல்லாம் வீடு வீடுக்கு விற்க வருவாங்க. அந்த என்ன சொல்றது, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த களிமண்ணுல அது என்ன, அது நம்ம சொல்றாங்க சொல்லுங்க, தப்பு இல்லை சொல்லுங்க. என் காது கேட்கல. சரி, அந்த மாதிரி சொரூபங்கள்லாம் விட்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருப்போம். வீட்டுக்குள்ள பல விக்கிரகத்தோட பழைய போட்டாக்கள், பழைய சிலைகள், சாமி படங்கள், ஆமா அந்த உருவங்கள், அதெல்லாம் வீட்டுக்கு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் யாராவது வீட்டுல இருந்துச்சுன்னா உங்க ஜெபம் இன்னைக்கு வரைக்கும் கேட்கப்படாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம அட்டாளி கிட்டாளியில ஏதாவது மேல கீழே எங்காவது போட்டுக்கிட்டு மூட்டை கட்டி வச்சிருந்து இன்னைக்கே கொண்டு போய், ஆமா உங்க பக்கத்துல எந்த ஆறு இருக்குதோ கொண்டு போய் கட்டி கொண்டு தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நீங்க இப்ப ஆண்டவரை தேடுறீங்க, இப்ப ஆண்டவர் சமூகத்துக்கு வந்துட்டீங்க. ஆனா ஒரு காலத்துல அதெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருப்பீங்க. நீங்க மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க. நீங்க பல வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பீங்க. ஒருவேளை அதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும்னா அதெல்லாம் தூக்கி எரிச்சு கொண்டு போட்டுரு பாருங்க. அப்போ நம்ம இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவற்றில் சுற்றிலும் சித்தரிக்கப்பட்டிருந்தார். நீங்க ஏதாவது வீடுகளில் அந்த பழைய சிலைகள் செவுத்திலேயே அப்படியே சில உருவங்கள்லாம் இருக்கும், வரைஞ்சிருப்பாங்க, சிலையா வச்சிருப்பாங்க. நீங்க அந்த கதவெளி எல்லாம் பார்த்துட்டு, பழைய கதவெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கதவெளியே அந்த பேயோட உருவங்கள்லாம் அதுல இருக்கும். பாத்திருக்கீங்களா? அப்படி ஏதாவது இருந்த வீட்டை உடனே காலி பண்ணிடு. சொந்த வீடா இருந்தா அதெல்லாம் மாத்திரு. என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, அடுத்த 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனவன் தன் கையில் தன் தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக நின்றார்கள். தூப வர்க்கத்தினால் மிகுந்த புகை எழும்பிற்று. இன்னைக்கு வரைக்கும் சாயங்காலமான மணி அடிச்சு அவன் விளக்கு பத்திர ஆட்கள் இருக்கீங்கன்னா இன்னையோட அதை மாத்திருங்க. பாஸ்டர் இதெல்லாம் அங்க பாஸ்டர் பாடுற இதெல்லாம் எங்களுக்கு சொல்றீங்களே. அன்னைக்கு விளக்கு பத்தின அதே ஞாபகத்தை இன்னைக்கு வரைக்கும் கரெக்டா அந்த 6 மணிக்கு போய் ஒரு சுவிட்ச போட்டா ஒரு தீப்பத்தி பத்தணும், வாய்க்குள்ள தீ பாயிர போகுது. ஆமே, அந்த பழைய பழக்கங்களை விட்டுறானா. பத்திய பருத்தி வைக்கிறது, சாம்பிராணிய பத்தி வைக்கிறது, கற்பூரத்தை பத்தி வைக்கிறது, இந்த பழக்கங்கள் எல்லாம் வீட்டை விட்டு ஒளிந்து போகணும். இது கர்த்தர் அருவருக்கிற காரியம். உலக பொருட்கள் வீட்டுக்குள்ள நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துடக்கூடாது. அது புள்ள வச்சா, அது மருமக வச்சா, அது அவ வச்சா, இவ வச்சா, நீ வாழ்ற வீட்டுக்குள்ள அது வரக்கூடாது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறேன்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பூஜை சாமான்கள் உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கே தூக்கி போட்டுரு. நம்ம விளக்கு பாஸ்டர் வெள்ளி விளக்கு, அதை கொண்டே கடையில போட்டு நல்ல மரவள்ளி கிழங்கு வாங்கி நல்லா அவிச்சு சாப்பிடு, நல்ல பலன் வரும். என்ன ஆமேன்னு வர மாட்டேங்குது.
ஆமா, விளக்கு, அந்த பழைய அந்த பாத்திரங்கள், ஆமா, அந்த பூஜை சாமான்கள், எவைகள் ஏதாவது உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னா இன்னைக்கு தூக்கி போட்டு, படத்துக்கு ஆமா விளக்கு வைக்கிறது, படத்துக்கு லைட் வைக்கிறது, படத்துக்கு மெழுகுவர்த்தி வைக்கிறதே தப்புங்கிற நானு. ஒரு அம்மா போன் பண்ணுச்சு, பாஸ்டர் வீட்டுல இத்தனை நாளைக்கு விளக்கு வைக்கணுங்கிறாங்க, நம்ம எப்படி பாஸ்டர் மெழுகுவர்த்தி வைக்கலாங்களா? இயேசுவின் நாமத்துல விளக்குக்கு பொதுவா என்ன வைக்கலாம்? அவங்க விளக்கு வைக்க சொல்றாங்க பாஸ்டர், நான் மெழுகுவர்த்தி வைக்கலாங்களா பாஸ்டர்? வீடு எரிஞ்சு போயிரும். நாங்க வீடு எரிஞ்சு போயிரும். அவ சொல்றா, இவ சொல்றா, அப்படி விளக்கு வைக்கணும், இவனுக்கு விளக்கு வைக்கணும். அவரே நித்திய வெளிச்சமா இருக்கார், அவரே நீதியின் சூரியனா இருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னமோ தெரியல, கர்த்தர் இன்னைக்கு இப்படி கொண்டு போறார். நிறைய பாரம்பரிய காரியங்கள், பலதை பின்பற்றி வந்த பல விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பல தடையா இருக்கிறது. உள்ள கொண்டு வந்துட்டா பாஸ்டர், நாங்க இதெல்லாம் செய்வோமா பாஸ்டர்? ஆலையில சொல்லுங்க. நல்ல ஒரு விசுவாசியா இருந்தா பிள்ளைகிட்ட சொல்லி, இந்த கண்ட கருமாத்தத்தை வீடு கொண்டு வராத, ஏச்சப்பா வாழ்ற வீடுன்னு சொல்லி வை. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரங்கள் சம்பந்தமான, பழைய பாரம்பரிய சம்பந்தமான எந்த காரியமும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படல. இன்னைக்கு ஆண்டவர் கோபமா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்காத காரணம், இரக்கம் இல்லாத காரணம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? தேவ சமூகத்துல 3 விஷயத்தை சொன்னேன். தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. ஏன் என் பிரயாசம் எனக்கு வெற்றியா வரல? என் பிரயாசம் ஏன் ஜெயமா வரல? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆமே, நான் ஜெபம் பண்ணதுக்கு எனக்கு பலன் கிடைக்கல. ஓ, நான் பிரயாசப்பட்டதுக்கான பலன் எனக்கு கிடைக்கல. ஒருவேளை பாஸ்டர் ஒரு மாதிரி இன்னைக்கு பேசிட்டாருன்னு ஃபீல் பண்ணுவதில்லை. இது ஆண்டவருடைய வைராக்கியம், ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை